إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه والسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரித் தருவானாக. நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. நம்மை அனுதினமும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அறிவுரை செய்தவனாக என்னுடைய ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் மனிதர்களை நன்மையின்பால் முந்தி செல்லுங்கள், நன்மையை செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள் என்று அழைப்புடுக்கிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அரதுஹ ஸமாவாத்து வல் அர்த் என்றும் வஸாபிகு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் என்றும் குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையின்பால் போட்டியிடுங்கள், ஒருவரை ஒருவர் முந்துங்கள் என்பதாக வலியுறுத்துகின்றான். எந்த நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்விடத்தில் மறுமை நலனை நாடி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற உளத்துமையோடு செய்யப்படுகின்ற எந்த நன்மையானாலும் சரிதான், அந்த நன்மைகளில் நீங்கள் போட்டியிடுங்கள், ஒருவரை ஒருவர் முந்துங்கள். அந்த விஷயத்தில் மற்றவரை முந்துவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள், அந்த விஷயத்தில் நீங்கள் பின்னடைந்து விடாதீர்கள், முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் மூமின்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய வானங்கள் மற்றும் பூமி அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் போட்டி மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அழைப்பு விடுக்கின்றான். நன்மைகளை முந்திக் கொண்டு செய்யுங்கள், அதில் தயக்கம் காட்டாதீர்கள், அதை செய்வதில் நீங்கள் தாமதம் காட்டாதீர்கள். இது ஒரு நன்மையான செயல், இதை செய்வதனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும், ஆகிரத்தில் நமக்கு நன்மை எழுதப்படும் என்று உங்களுக்கு தெரியுமானால் அதை மற்றவர்கள் செய்வதற்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொண்டு செய்துவிடுங்கள் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது. இந்த போட்டி மனப்பான்மை என்பது பொதுவான போட்டி,
இது ஆண்களுக்கு மத்தியில் மாத்திரம் நடத்தப்படக்கூடிய போட்டியாக இருக்கக்கூடாது. பெண்களுக்கும் இது பொதுவானதுதான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இருவரும் போட்டி போட வேண்டும். உன்னை விட நான் தான் இந்த விஷயத்தில் முந்திக் கொண்டு இருப்பேன் என்று ஆண்கள் பெண்களை விட, பெண்கள் ஆண்களை விட, மேலும் ஒவ்வொருவரும் தமக்குள்ளேயே போட்டியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது. மேலும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமாக்கி தரப்படுகிறது. இதுவெல்லாம் சாதாரணமாக சோம்பேறியாக இருந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அதில் போட்டி மனப்பான்மை வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மறுமை நாளில் 70,000 பேர்கள் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான கேள்வியையும் கேட்க மாட்டான், எந்த விதமான விசாரணைக்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட மாட்டார்கள். உடனடியாக நேரடியாக அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமளிக்கப்படும். அப்போது அவர்கள் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நபி தோழர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலும் சொல்கிறார்கள். அப்போது அங்கே இருந்த ஒரு நபி தோழர் கேட்கிறார், உக்காஷா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவ்வாறு விசாரணை இல்லாமல் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய அந்த 70,000 பேரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் அவர்களில் ஒருவர் என்று சொன்னார்கள். உடனே இன்னொருவர் எழுந்தார், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்களில் எனக்கும் ஒரு சீட்டு வேணும், எனக்கும் ஒரு இடம் வேண்டும், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். நீ கேட்பதற்கு முன்னாலே அவர் முந்தி விட்டார். அதனால் அந்த 70,000 பேர்களில் ஒருவராக அவர் இடம் பெற்று விட்டார். எப்படி அந்த இடம் அவருக்கு கிடைத்தது? மற்றவர்கள் எல்லாம் மௌனமாக இருந்த நேரத்தில், பேசாமல் வாய் ஒத்தி இருந்த நேரத்தில் அந்த நபி தோழர் ஆர்வத்தோடு முந்திக் கொண்டு கேட்டாரே, அதனால் அந்த இடம் அவருக்கு சொந்தமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக எல்லா விஷயங்களின் நன்மையான நல்லறங்கள் அத்தனை விஷயங்களிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுடைய வரலாறுகள் நம்மில் பல பேருக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் நன்மைகளை செய்வதில் ஆண்களுக்கு சளைத்தவர்களாக இருக்கவில்லை. ஆண்களுக்கு சமமாக, ஈக்குவலாக, ஆண்களைப் போல தங்களுக்கும் எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய உரிமை வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள். வேறு எந்த உரிமையும் கேட்கவில்லை. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் தங்களுக்கு சம்பந்தமில்லாத உரிமைகள் எல்லாம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபித்தோழியர்கள் என்ன கேட்டார்கள், சஹாபா பெண்மணிகள் என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், ஆண்களுக்கென்று என்னென்ன இபாதத்துகள் இருக்கின்றனவோ அத்தனை இபாதத்துகளிலும் எங்களுக்கும் உரிமை வேண்டும், அதை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கும் தரப்பட வேண்டும் என்று அவர்கள் உரிமை கோரினார்கள். எதற்காக அந்த உரிமை போராட்டம்? எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்களுக்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட அதிகமான நன்மையை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம், என்ற எண்ணம் அவர்களுக்கு உள்ளே பொங்கி எழுந்தது. அதனால் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வைத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பெண்களின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஜிஹாதிலே, அறப்போரிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும், அதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். அதாவது வாளெடுத்து சமர் புரிய வேண்டும், போர் புரிய வேண்டும். வாளேந்து போர் செய்யக்கூடிய, அம்பெடுத்து போர்க்களத்தில் பணியாற்றக்கூடிய அந்த வீரமிக்க செயலை, அந்த ஷஹாதத் என்கின்ற வீர மரணத்தை அடையக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய, அந்த இபாதத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும், அந்த உரிமை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். சாதாரண விஷயமா அது? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உயிர் போர்க்களத்திலேயே போனாலும் போய்விடலாம், மிஞ்சினால் மிஞ்சலாம், சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் வாளெடுத்து சண்டையிட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர்கள் கேட்பதற்கு முன்வருகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நன்மையான விஷயத்தில் ஆண்களோடு போட்டி போடுவதில் அவர்கள் முனைப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது அந்த பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தர மறுத்து விட்டார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஜிஹாது குன்னல் ஹஜ் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஜிஹாது, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஜிஹாது நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ் என்கின்ற வழிபாடு என்று சொன்னார்கள். அதை செய்கிறதே பெரிய விஷயம். அதனால் ஹஜ் என்கின்ற வழிபாட்டை முடிந்தால் நிறைவேற்றுங்கள், அது நீங்கள் செய்யக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய ஜிஹாதுக்கு நிகரானது என்று பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள். ஆனாலும் கூட நபி தோழியர்களுக்கு, சஹாபிய பெண்மணிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் இருந்து பணியாற்றக்கூடிய சில பணிகளை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த பணிகளை அவர்கள் தன்னிறைவோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த ஈடுபாட்டோடு நிறைவேற்றினார்கள். போர்க்கள பணி என்று சொன்னால் ஆயுதங்களை எடுத்து கொடுப்பது, அம்புகள் கீழே விழுந்தால் அந்த அம்புகளை பொறுக்கி கொண்டு வந்து வீரர்களிடத்தில் மீண்டும் எடுத்து கொடுப்பது, காயம்பட்டவர்களுக்கு அந்த கட்டிலை மருந்திடுவது, கட்டு போடுவது, காயம்பட்டு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு முதலுதவியில் ஈடுபடுவது, அவர்களுக்கு தண்ணீரை தருவது, அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சகல ஏற்பாடுகளையும் செய்வது, ஃபர்ஸ்ட் எய்டு செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அந்த பணிகளையும் அவர்கள் வீரதீரத்தோடு செய்தார்கள். எந்த விதமான கோழைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தாமல் வீரத்தை, நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக நமக்கு எப்படியாவது ஒரு பணியை, போர்க்கள பணியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள் என்ற மனமகிழ்ச்சியோடு அதை செய்தார்கள். ஹதீஸ்களிலே காணப்படுகிறது, எந்த அளவிற்கு சஹாபிய பெண்மணிகள் உற்சாகத்தோடு அந்த போர்க்கள பணியாற்றினார்கள் என்று சொன்னால் வேகமாக தண்ணீர் எடுத்து வர செல்வார்கள். அந்த போரிலே பாதிக்கப்பட்டு காயமடைந்த வீரர்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொடுப்பார்கள். அவ்வாறு தண்ணீர் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கவே அந்த தண்ணீர் தீர்ந்துவிடும். உடனடியாக அந்த தண்ணீரை எடுத்து வருவதற்காக நீர்நிலைகளுக்கு செல்வார்கள், வேகமாக ஓடி செல்வார்கள். அவ்வாறு வேகமாக ஓடி செல்கிற பொழுது அவருடைய கால்களில் அணிந்திருக்கக்கூடிய கொலுசுகள் எல்லாம் கூட தெரியும், ஆடை விலகி. அந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய பணியில் வேகத்தை காண்பித்தார்கள் என்பதாக ஹதீஸ் அறிவிப்புகளிலே காணப்படுகிறது. இந்த அளவிற்கு அவர்கள் ஏன் முனைப்பை வெளிப்படுத்த வேண்டும், இந்த அளவிற்கு ஏன் ஆர்வத்தோடு போர்க்கள பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயரை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று அந்த வீர பெண்மணிகள் விரும்பினார்கள். அதனால் அவர்கள் செய்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஆண்களுக்குரிய அந்த இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சில நபி தோழியர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை விட ஆண்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள், உங்களை அடிக்கடி சந்திக்கிறார்கள், உங்களிடத்தில் கலந்து பழகக்கூடிய வாய்ப்பு எங்களை விட அவர்களுக்குத்தான் அதிகமாக கிட்டுகிறது. அதனால் உங்களிடமிருந்து நிறைய செய்திகள் அவர்கள் சேகரித்துக் கொள்கிறார்கள், நிறைய செய்திகளை சேகரித்துக் கொண்டு அதன்படி நடக்கிறார்கள். ஆனால் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு குறைவு. அதனால் உங்களிடமிருந்து செய்திகளை, மார்க்க அறிவை பெறக்கூடிய வாய்ப்பும் அரிதாகவே இருக்கிறது. அதனால் நீங்களாக எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று சொல்கிறார்கள். மார்க்க அறிவை உங்களிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக. எதற்காக சொல்கிறார்கள் பெண்கள்? எதற்காக சொல்கிறார்கள்? மார்க்க அறிவை, நீங்கள் போதிக்கக்கூடிய அறிவு ஞானத்தை உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கோரிக்கையை பாருங்கள் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறார்கள். ஒரு நாளை குறிப்பிடுகிறார்கள், ஒரு நேரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளில் இந்த நேரத்தில் வாருங்கள் என்று அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்து, இடத்தை ஒதுக்கி தந்து, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் வந்து அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள் என்ற செய்தி புகாரி போன்ற ஹதீஸ் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அவரிடத்திலிருந்து ஆர்வத்தை பாருங்கள். போட்டியிட்டார்கள்.
ஆண்களுக்கு நாங்களும் சிழைத்தவர்கள் அல்ல என்று தங்களுடைய ஆர்வத்தை அவர்கள் நிரூபித்தார்கள். எந்த நன்மையாக இருக்கட்டும், எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இரவிலே போர்க்களத்திலே அந்த போர்க்களத்திலே பணியாற்றிய வீரர்கள் எல்லாம் இளைப்பாறை கொண்டிருப்பார்கள். டெண்டுகளிலே அவர்கள் போர்க்களத்திலே அமைத்து வைத்திருக்கக்கூடிய டெண்டுகளிலே முகாம்களிலே காயம்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண வீரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் இளைப்பாறை கொண்டிருப்பார்கள். அப்போது அந்த நேரத்தில் அவர்களுக்கு காவல் காப்பது யார் தெரியுமா? இந்த சஹாபிய பெண்மணிகள். இந்த சஹாபிய பெண்மணிகள் இரவிலை கண் விழித்து அவர்களுக்கு காவல் காத்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்தி பல்வேறு வரலாற்று நூல்களிலும் ஹதீஸ் தொகுப்புகளிலும் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்வத்தை பாருங்கள். எந்த விஷயத்திலெல்லாம் அவர்கள் போட்டி போட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சில நேரத்தில் வந்து புகாரை தெரிவித்திருக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா வசனங்களிலும் குர்ஆனில் அருளப்படக்கூடிய எல்லா வசனங்களிலும் ஆண்களை பற்றி மட்டும்தானே சொல்லப்படுகிறது, பெண்களை பற்றி பெரிதாக ஒன்றும் சொல்லப்படவில்லையே. நாங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறோம், எவ்வளவோ நற்பணிகளை செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு நல்ல பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த குர்ஆனிலே பெண்களை பற்றி சொல்லாமல் ஆண்களை பற்றி மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்த ஹிஜ்ரத்தை பற்றி, நாங்கள் செய்த தியாகங்களை பற்றி, எங்களுடைய சேவைகளை பற்றி இந்த குர்ஆனில் சொல்லப்படவில்லையே என்று பெண்கள் புகார் செய்கிறார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கோரிக்கைக்கு மதிப்பளித்து குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளுகிறான். சூரத் ஆல இம்ரான் இடம்பெறக்கூடிய 195வது வசனம், 3வது அத்தியாயம் 195வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளுகிறான், அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவருடைய கோரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு சொன்னான், அன்னி லா உலீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ذكرٍ أو أنثى, உங்களில் நல்லறங்கள் செய்த எந்த நல்லறமாக இருந்தாலும் சரி, அந்த நல்லறத்தை ஆண்கள் செய்தாலும் சரி அல்லது பெண்கள் செய்தாலும் சரி, ஹிஜ்ரத்து போன்ற சிரமம் வாய்ந்த அந்த தியாகம் நிறைந்த சேவையாக இருந்தாலும் சரி அல்லது போர்க்களத்தில் பணியாற்றிய சேவையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த நற்செயல்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆண்கள் செய்தாலும் சரி பெண்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியாக வகைப்படுத்தி சொல்கிறான். மின் ذكرٍ أو أنثى, மின் ذكر என்று சொன்னால் ஆண்கள், உன்சா என்று சொன்னால் பெண்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவருக்குரிய கூலியையும் நான் வீணாக்க மாட்டேன். நிச்சயமாக இருவருக்குரிய கூலியும் நிச்சயம் உண்டு. அதனால் பெண்களாகிய உங்களுடைய சேவைகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் இவைகளை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி வகைப்படுத்தி குர்ஆனில் சொல்லப்படவில்லை என்பதற்காக உங்களுக்கு இங்கே கூலிகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கூலி, உங்களுடைய அந்த சேவைக்குரிய கூலி வீண் போகாது. நிச்சயமாக உங்களுக்குரிய கூலி உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் அவர்களுக்கு பதிலை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துகிறான், ஆறுதல் சொல்கிறான். இது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பல்வேறு வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் வைக்கிறார்கள். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு புகாரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், எங்களை பற்றி எல்லாம் ஒன்று சொல்லலையே அப்படின்னு. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் என்ன செய்கிறான், அவர்களை ஒவ்வொரு இபாதத்திலும் தனியாக வகைப்படுத்தி சொல்கிறான். ஒரு 10 இபாதத்தை சொல்லி அந்த 10 இபாதத்திலும் அவர்களை தனியாக குறிப்பிட்டு தனியாக வகைப்படுத்தி சொல்லி காண்பிக்கிறான். 33வது அத்தியாயம் 35வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாபில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த வசனத்தை நீங்கள் பல பேரும் அறிந்திருப்பீர்கள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் சரி முஸ்லிமான பெண்களாக இருந்தாலும் சரி, வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களாக இருந்தாலும் சரி முஃமினான பெண்களாக இருந்தாலும் சரி, வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், வாய்மை பேசக்கூடிய உண்மை பேசக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி,
வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வல் காஷிஈன வல் காஷிஆத், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய உள்ளச்சத்தோடு நடக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், சதக்கா செய்யக்கூடிய தர்மம் என்கின்ற அந்த உயர்ந்த செயலை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய கற்பை பேணி நடக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, இத்தனை பேருக்கும் ஆண்கள் பெண்கள் இரு பாலாருக்குமே இரு சாராருக்குமே அல்லாஹ் மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான், மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஏன் இப்படி வேறுபடுத்தி வகைப்படுத்தி சொல்ல வேண்டும்? முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சதக்கா செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன் இவ்வாறு வேறுபடுத்தி வகைப்படுத்தி சொல்ல வேண்டும்? பெண்களுடைய மனம் கலங்குகிறது, அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். எங்கே நமக்கு நன்மை இல்லாமல் போயிருமோ, நாம இவ்வளவு செய்திருக்கமே, இன்னும் செய்யலாமே, இந்த மாதிரிப்பட்ட ஆர்வமூட்டக்கூடிய வசனங்கள் வந்தால் இன்னும் செய்யலாமே இன்னவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொய்யாக்கவில்லை. அந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருகிறான். அவர்களுக்கு ஏற்றது மாதிரி வசனங்களை அருளுகிறான். இப்போ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த பெண்களுடைய அந்த கோரிக்கை ஏற்றது போல அவருடைய புகாருக்கு மதிப்பளித்து பதில் தந்து அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயமாகவும் இது சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு இருவரையும் வகைப்படுத்தி வேறுபடுத்தி சொல்வதிலிருந்து ஒரு உண்மையை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக நன்மைகளை செய்ய வேண்டும். ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக நன்மைகளை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் நன்மையை செய்து விட்டார் என்பதற்காக அதை காரணமாக காட்டி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசாமல் இருந்து விடக்கூடாது. அவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு குடும்ப தலைவர் ஒரு சதக்கா செய்திருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய கணவர் கொடுத்து விட்டார் என்பதற்காக மனைவி பேசாமல் இருக்கக்கூடாது. மனைவியும் போட்டி போட்டுக் கொண்டு சதக்கா செய்ய வேண்டும். கணவன் சதக்கா செய்தால் கணவனுக்கு நன்மை, மனைவி சதக்கா செய்தால் மனைவிக்கு நன்மை. மனைவி தன்னுடைய சொந்த சொத்திலிருந்து சொந்த கணக்கிலிருந்து அவருடைய சொந்த பணத்திலிருந்து அவர் ஒரு பைசாவை செலவு செய்தாலும் அதற்குரிய நன்மை தனியாக அவருக்கு எழுதப்படுகிறது என்பதை வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பெரும்பாலானவர்களும் எப்படி எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்கள் நன்மை செய்தாலே போதுமானது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நன்மை செய்தாலே போதுமானது, பெண்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நினைப்பு பலவரிடத்தில் மிகைத்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தவறான நினைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே எந்த சின்னஞ்சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, ஆண்கள் செய்வதைப் போல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போட்டி போட்டுக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள், இந்த ஹதீசுகள், இந்த வரலாற்று உண்மைகள் இவையெல்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. மேலும் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியாக ஆண்களையும் பெண்களையும் வேறுபடுத்தி கூறி காண்பிக்கின்றான். وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ, இது வேற வசனம். وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நல்லமல் செய்யக்கூடிய எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்களுக்கு கடிகள வந்த நன்மையில் குறைவு செய்யப்பட மாட்டாது, அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், மன் ஆமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி
அவர் ஈமான் கொண்ட நிலையில் நல்லமலை செய்வாரேயானால் அவருக்கு இனிமையான வாழ்க்கையை நாம் வழங்குவோம். இந்த உலகத்திலே அவருக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான இனிமையான வாழ்க்கையை நாம் வழங்குவோம். மேலும் அவர் என்ன நன்மைகள் செய்தாரோ அதற்குரிய அழகான கூலியை மறுமை நாளில் நாம் வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். இங்கேயும் ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹ் தனித்தனியாக வகைப்படுத்தி கூறுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தில் கணவன் என்பது வேறு, மனைவி என்பது வேறு. ரெண்டு பேரும் ஒன்றாக முடியாது. லிர் ரிஜாலி நஸீபு மிம்மா கஸபு வலின் நிசாஇ நஸீபு மிம்மா கஸபுன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் குர்ஆன்ல. ஆண்கள் செய்த நன்மை ஆண்களுக்குரியது, பெண்கள் செய்த நன்மை பெண்களுக்குரியது. அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. ஒரு கணவர் ஒரு நன்மையை செய்தால் அதற்குரிய கூலி அவருக்குத்தான் கிடைக்கும். ஒரு கணவர் 5 நேரமும் தொழுகை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகைக்குரிய கூலி அவருக்கு கிடைக்குமா அல்லது அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்குமா? அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். கணவர் செய்தால் கணவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே நேரத்தில் மனைவி செய்தால் மனைவிக்கு மட்டும்தான் கிடைக்கும். கணவன் செய்ததற்குரிய நன்மை மனைவிக்கு கிடைக்காது, மனைவி செய்ததற்குரிய நன்மை கணவனுக்கு கிடைக்காது. இருவருக்கும் தனித்தனியாக இந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறுபாட்டை வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. குடும்ப வாழ்க்கையை நடத்தி செல்றது வேண்டாம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், ரெண்டு பேருடைய பங்களிப்பு இருக்கலாம். ஆனால் மறுமை சம்பந்தப்பட்ட நன்மையான காரியங்கள் என்று வந்துவிட்டால் இரண்டு பேரும் வெவ்வேறு தான். அது யாராக இருந்தாலும் சரிதான், மனைவியாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகளே, உனக்கு இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் அந்த தேவைகளை இடத்தில் கேட்கலாம். பெற்ற தகப்பன் என்ற அடிப்படையில் அந்த உரிமைகள் இடத்தில் கேட்கலாம், என்னால் முடிந்ததை நான் செய்வேன். ஆனால் மறுமையில் உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். மறுமையில் உனக்கு எந்த உதவியினால் செய்ய முடியாது. மறுமையில் தேவையானதை, மறுமைக்கு தேவையான நற்செயல்களை உனக்கு பகரமாக நான் செய்ய முடியாது. நான் செய்தால் அதனுடைய நன்மையை நீ அடைய முடியாது. உனக்கு தேவையானதை நீ தான் செய்ய வேண்டும் என்று பெற்ற மகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் வேற வேற, அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் பெண்களுக்கென்று சில நேரத்தில் தனியாக அறிவுரை செய்திருக்கிறார்கள். பெண்களுக்கென்று சில நேரத்தில் தனியாக அறிவுரை செய்திருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போல பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகள் அஸ்மா, அவர்கள் செய்த தியாகம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருமாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள். எதிரிகளுக்கு தெரிந்து அவர்கள் நம்மை விரட்டி வந்து விடலாம், நம்மை பிடித்து விடலாம், நம்முடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்ற காரணத்தினால் அவர்கள் மக்காவிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சௌர் என்கின்ற அந்த மலை குகையில நிஜராக போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த மலை குகையிலே ஒளிந்து கொள்கிறார்கள். 3 நாட்களாக அந்த மலை குகையில் தான் இருந்தார்கள். பிறகு எதிர்களுடைய கவனமெல்லாம் மாறி போனதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு மதீனாவுக்கு சென்றார்கள் என்பது வரலாறு. அவ்வாறு அவர்கள் அந்த சௌர் குகையிலே தங்கியிருந்த அந்த 3 நாட்களிலும் அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்தது யார் தெரியுமா? அந்த இருட்டான நேரத்திலும், அந்த அகால நேரத்திலும், அந்த பாதுகாப்பு இல்லாத அந்த நேரத்திலும் எதிரிகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய நண்பர் அபூபக்கரையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, வலை வீசி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னந்தனியாக வருகிறார்கள். இருவருக்கும் உணவெடுத்து வந்தார்கள், இருவருக்கும் உதவிகள் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, குறைஷிகளை பற்றிய செய்திகளை உளவறிந்து அந்த செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தகப்பனாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த செய்திகளை எடுத்து வந்து சொன்னார்கள் என்கின்ற செய்தியை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே,
அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் இவற்றையெல்லாம் அவர்கள் தயார் செய்து கொடுக்கிறார்கள். ஒட்டகத்தில் வைத்து அதை கட்டுவதற்கு கயிறில்லை. எந்த அளவிற்கு வறுமை பாருங்கள். ஒட்டகத்தில் அவர்களுக்கு தேவையான பயணத்திற்கு தேவையான உணவுகள், தண்ணீர் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனால் அதை ஒட்டகத்தில் எடுத்து வைத்து கட்டுவதற்கு கயிறில்லை. இந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய இடுப்பு கச்சிருக்கிறதே அதை கிழித்து, இரண்டாக கிழித்து, அதில் ஒரு பகுதி எடுத்து அந்த உணவையும் தண்ணீரையும் ஒட்டகத்தில் வைத்து கட்டுகிறார்கள். இன்னொன்றை தன்னுடைய இடுப்பில் வைத்து கட்டிக்கொள்கிறார்கள். ஆடைகள் இருப்பதற்கு பெண்கள் தங்களுடைய ஆடைகளை அணிவதற்காக ஒரு கச்சை கட்டியிருப்பார்கள். அந்த கச்சையைத்தான் இரண்டாக கிழித்து ஒன்றை இதற்கு ஒன்றை அதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் அன்றிலிருந்து வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, தாத்து நிதாக்கைன், இரட்டை கச்சுடையாள். இரட்டை கச்சுடையாள் என்ற ஒரு பெயரு அவர்களுக்கு வரலாற்றில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர், இந்த சிறப்பு பெயர் எதை காட்டுகிறது? அவர்கள் நன்மையில் அந்த சிறிய நன்மையை கூட செய்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. அதில் கூட பங்கு பெறுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். அந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆர்வம் கொண்டார்கள், ஆசைப்பட்டார்கள். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக ஆண்களுக்கு சளைக்காமல், ஆண்களுக்கு நிகராக போட்டியாக எல்லா நன்மைகளையும் முந்திக் கொண்டு செய்வதற்கு பெண்களும் முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்துக்கள், ஹதீசுகள், சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதை புரிந்து கொண்டு பெண்கள் செயல்பட வேண்டும். அதற்குரிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தருவாராக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீம். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله عز وجل في القرآن الكريم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் பெண்களும் அவர்களுக்கு போட்டியாக நல்லமல்களை, நற்காரியங்களை, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்களை செய்ய முன்வர வேண்டும் என்பதை குறித்து குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் அன்று பெருநாள் தொழுகை ஹுத்பாவை எல்லாம் முடித்துவிட்டு வருகிற பொழுது பெண்களை சந்திக்கிறார்கள். தற்செயலாக பெண்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கிற பொழுது பெண்களுக்கென்று ஒரு ஹுத்பாவை தனியாக நிகழ்த்துகிறார்கள். ஏற்கனவே எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு ஹுத்பா நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, தொழுகை நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கென்று அவர்களை சந்தித்த பொழுது, பார்த்த பொழுது தனியாக ஒரு ஹுத்பாவை நிகழ்த்துகிறார்கள். அந்த ஹுத்பாவை நிகழ்த்துக்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுக்கு அந்த ஹுத்பாவிலே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார்கள். எந்த விஷயம் தெரியுமா? யா மாஷரன் நிசா தஸத்தக்ன என்று சொல்கிறார்கள். பெண்கள் சமூகமே, நீங்கள் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்தம் செய்வதற்காக, நாளை நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னார்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து அறிய முடிகிறது. எல்லோருக்கும் பொதுவாக ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு பெண்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு உரையை நிகழ்த்தி அதில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னதற்கு என்ன அர்த்தம்? பெண்கள் அவருடைய பாவ கரைகளிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அந்த பாவங்கள் இந்த கழுவி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதிகமான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் பெண்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகமான தர்மத்தை செய்யுங்கள். அதற்கு இப்போது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய பள்ளிவாசலுடைய கீழ்த்தள பணி இருக்கிறது, ஓரளவுக்கு அது முடிந்து வந்திருக்கிறது. அதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தருவாராக. இதில் யாருடைய பங்களிப்பு இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் அவர்களுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மீசான் என்கின்ற தராசு தட்டில் எழுதி அதை கணக்க செய்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த இடத்தை தருவானாக என்று நாம் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். அதே நேரத்தில் மேல்தளம் இருக்கிறது, பணிகள் முடிவடையவில்லை.
பெண்கள் அங்கே தொழுகைக்கு வருகிறார்கள், வாரந்தோறும் தொழுகைக்கு வருகிறார்கள், மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். தூசியாக இருக்கிறது, சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அவருடைய ஆடைகள் எல்லாம் தொழுது முடித்து விட்டு வருகிற பொழுது அசிங்கமாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, தூசியாக காணப்படுகிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், டஸ்ட் அலர்ஜி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பூச்சி பணி நிறைவடையாமல் இருக்கிறது. பல பணிகள் மேலே 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள பணிகள் மேல் தளத்தில் பாக்கி இருக்கிறது. தரைதளம் போடப்படவில்லை, ஒயிட் வாஷ் செய்யப்படவில்லை. பூச்சி வேலைகள் ஓரளவுக்குத்தான் முடிந்திருக்கிறது, இன்னும் பூச்சி வேலைகள் பாக்கி இருக்கிறது. வயரிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை நிறைவேறவில்லை. இது போன்ற பணிகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. இதற்கு பெண்களாகவே முன் வந்திருக்கிறார்கள். மிகுந்த ஆச்சரியமான விஷயம். நாங்களே இந்த பகுதியில் உள்ள பணிகளை செய்து முடிப்பதற்கு நாங்கள் முன் வருகிறோம், நாங்கள் அதற்கான முயற்சி எடுக்கிறோம் என்று சொல்லி பெண்கள் பகுதியிலிருந்து நீண்ட நாட்களாக தூசாக இருந்து கொண்டிருக்கிறது, தொழுவதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை உடனடியாக மாற்ற வேண்டும், அதற்கு நாங்கள் இறங்குகிறோம் என்று சொல்லி அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதனால் தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு அன்பான கனிவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இந்த பணியில் இங்கே தொழுகைக்கு வரக்கூடிய அத்தனை சகோதரிகளுடைய பங்களிப்பும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். வேறு எதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எந்த பேச்சுக்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு யாரும் பொறுப்பேற்றிருக்கிறாங்களாமே? யாரும் பொறுப்பேற்கல. மேல்தளத்தை பணியை முடித்து தருவதற்கு யாருமே பொறுப்பேற்கவில்லை. சில பேர் சொல்லுவார்கள், இதெல்லாம் 1-2 பேர் நினைச்சா செய்ய முடியாதா என்றெல்லாம் பேசுவார்கள். அந்த பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய, காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நிரந்தரமான சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான நன்மை. உங்களுடைய காலத்திற்கு பிறகும் கூட ஒவ்வொரு செங்கல்லும் உங்களுடைய பெயரை பதிவு செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நிரந்தரமாக நன்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே மேல்தளத்தில் தொழுகைக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய அனைத்து பெண்மணிகளும் இதில் கண்டிப்பாக நீங்கள் பங்கு பெற வேண்டும், உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். குறைந்தது நபர் ஒன்றுக்கு 1000 ரூபாய் தந்தாலே போதுமானது. அதிகமாக இல்லை, குறைந்தது நபர் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வழங்கினால் போதுமானது. இந்த பணியை இன்ஷா அல்லாஹ் எளிதாக முடித்து விடலாம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் சொல்லலாம், எங்களுடைய கணவர் கொடுத்தாச்சு அப்படின்னு. நான் அதுதான் முதல் உரையில் சொன்னேன். இந்த ஜும்மானுடைய முதலாவது குத்வால் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய கணவர் கொடுத்தால் அது அவருடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து கொடுத்திருக்கிறார், அவருக்குத்தான் அதனுடைய நன்மை எழுதப்படும், உங்களுக்கு அதனுடைய கடுகளவு நன்மை கூட வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து, ஒரு ப்ளஸ் பாயிண்டை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மாருடைய சட்டை பையிலிருந்து நீங்கள் இதற்கு காசு எடுத்து கொடுத்தால் அந்த நன்மை உங்களுடைய கணவனுக்கும் போய் சேரும், உங்களுக்கும் சேரும், 2 பேருக்கும் சேரும். என்கிட்ட கேட்காம ஏன் என் சட்டப்பையிலிருந்து காசு பணம் எடுத்த என்று எந்த கணவனாவது உங்களிடத்தில் கேட்டால் அவரிடத்தில் சொல்லுங்கள், இதில் பாதி நன்மை உங்களுக்கும் சேரும் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். சட்டை பையிலிருந்து, கணவனுடைய சட்டை பையிலிருந்து கணவனுடைய அனுமதி பெறாமல் எடுத்து, பல பேர் வித்தியாசமாக பார்க்குற மாதிரி தெரியுது, பார்க்காதீங்க, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தையை தான் சொல்கிறேன். சட்டை பையிலிருந்து கணவனுடைய அனுமதி பெறாமல் எடுத்து செலவழித்தால் அதில் அவளுக்கு பாதி நன்மை, அவனுக்கு பாதி நன்மை என்று சொன்னார்கள். எனவே உங்களுடைய கணவன்மார்கள் உங்களை இப்படி சொல்லி வாயடைக்கலாம், நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு, இது எனக்கு என்று சொல்லி உங்களுடைய சொந்த கணக்கிலிருந்து, தாய்மார்களே உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து, அல்லாஹ் கிருபையினால எல்லாத்தையும் சொந்தமாக நீங்கள் பணம் வச்சிருக்கிறீங்க, நல்லா தெரியும், நல்லா தெரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நிலையை தந்திருக்கிறார், நல்ல வசதியை தந்திருக்கிறார். அந்த வசதி வாய்ப்புகளை எதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். அதிகபட்சமாக நிறைய தொகைகளை கேட்கவில்லை, அதிகபட்சமாக எவ்வளவு தரலாம், ஆனால் குறைந்தபட்சம் இவ்வளவா நீங்கள் வழங்குவதற்கு, உங்களுடைய சொந்த கணக்கில் இருந்து வழங்குவதற்கு நீங்கள் முன்வந்தால் நிச்சயமாக அந்த நன்மை உங்களுடைய கணக்கில் தனியாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும். அதற்குரிய நன்மை நிச்சயமாக உங்களுக்கு மட்டுமே வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் ஆலிமாக்கள், மேலே இருக்கக்கூடிய ஆலிமாக்களிடத்தில் வந்து உதவிகள் கேட்பார்கள். தயக்கம் இல்லாமல், மனம் கோணாமல், நிச்சயமாக அடுத்த வாரம் வருகிற பொழுது உங்களுடைய கை நிறைய காசு இருக்க வேண்டும்,
மனம் நிறைய சந்தோஷம் இருக்க வேண்டும். இதற்குரிய நன்மை நிச்சயமான மறுமை நாள் நமக்கு எழுதப்படும், அதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற மனமகிழ்ச்சியோடு அள்ளி வழங்குங்கள். அதற்குரிய நல்ல கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமாக மறுமையில் உங்களுக்கு தந்தல்வானாக என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத்துல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.